எனக்கு சிக்கன் கிரேவியில் தேங்காவே போட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. எப்படி பண்ணணுன்னு பார்ப்போமா? இந்த சிக்கன் கிரேவியை நான் மண் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு பார்ப்போமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் பாத்திரத்தை வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. நான் ஒரு கிண்ணம் நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பல்லாரி எடுக்கதா இருந்தால், அதாவது பெரிய வெங்காயம் எடுக்கதா இருந்தால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிட்டேன், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த கிரேவிக்கு நான் ஆச்சி சிக்கன் மசாலா தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன மசாலா சேர்ப்பீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஆச்சி மசாலா கொஞ்சம் காரம் இருக்காது, அதனால் நான் அதுதான் எப்பவும் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். அவங்க 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1 கிலோ சிக்கனில் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் நாங்கள் வந்து சிக்கன் கிரேவியில் போட போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுவோமா? கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து முந்திரி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொரப்பாக அரைச்சாலும் ஓகே தான். அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.